மேம், ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ட்வின்ஸ் பிறக்குமா? இந்த ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு ரெட்டை புள்ள தானே பிறக்கும். மூவிஸ்ல தான் அப்படி பிறக்கும். சோ ட்வின்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம நார்மலா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு எக்க ஒரு ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணும், ஒரு கரு உருவாகும், அப்ப சிங்கிள் பிரெக்னன்சியா வரும். ட்வின்ஸ்ல வந்து ஒரு எக்க ஒரு ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகி எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும்போது சம்டைம்ஸ் டிவைட் ஆகி 2 எம்ப்ரியோவா வரலாம். அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இட் ஹேப்பன்ஸ் ரேண்டம்லி. இதே வந்து சம்டைம்ஸ் நம்ம உடம்புல 2 எக் ரிலீஸ் ஆகும் ஒரு சைக்கிள்ல. அப்போ அந்த 2 எக்கையும் வேற வேற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு 2 எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும். அதுவும் ட்வின்ஸா தான் ஃபார்ம் ஆகும். பட் தென் நான் ஐடென்டிக்கல். இப்ப நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ட்வின் பிரெக்னன்சி இருந்தா உங்களுக்கும் ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்கு. நம்பர் 2, BMI இட்ஸ் மோர் தென் 30, ஏஜ் இஸ் மோர் தென் 35. ஏன் அப்படின்னா ஏஜ் ஜாஸ்தி ஆகும்போது மல்டிபிள் எக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அண்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங் எனி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு எக்கு பதிலாக அந்த சைக்கிள் 2 எக்ஸ் கூட ரிலீஸ் ஆகலாம். ஆர் யூ அண்டர்கோயிங் எனி ட்ரீட்மெண்ட் லைக் IVF. ஸோ ட்வின்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்காக ரெட்டை வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. ட்வின் பிரெக்னன்சிஸ்க்கு நான் சொன்னது எல்லாம் தான் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்.